ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும். அந்த லட்சியம் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டும். தொடர்ந்து அறிவை பெற அதை தேடிச் செல்ல வேண்டும். விடாமுயற்சியும் வேண்டும். தோல்வி மனப்பான்மையை தோல்வியடைய செய்ய வேண்டும். இந்த 4 குணங்களும் இருந்தால் கனவு மெய்ப்படும். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். அரசு மற்றும் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 96 இடங்களுக்கு நாளை கலந்தாய்வு நடைபெறுகிறது. அரசு மற்றும் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யோகா உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்புகள் கற்றுத்தரப்படுகின்றன. மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் நடைபெற்றது. எனினும் அரசு மற்றும் தனியார் சித்த கல்லூரிகளில் 96 இடங்கள் இன்னும் காலியாக உள்ளன. இந்த இடங்களை நிரப்புவதற்கு கலந்தாய்வு நாளை நடைபெறுகிறது. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரியில் கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஏற்கனவே சுயநிதி கல்லூரிகளை தேர்வு செய்துவிட்டு அதில் சேராமல் காத்திருப்பவர்கள், வேண்டிய துறை கிடைக்காத மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் பங்கு பெறலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 1093 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் 25ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ளது. சென்னை நந்தனத்தில் உள்ள அரசு ஆண்கள் கலைக்கல்லூரி, காமராஜர் சாலையில் லேடி வெலிங்டன் கல்வியியல் கல்லூரி, அண்ணா சாலையில் உள்ள காயிதே மில்லத் பெண்கள் கல்லூரி ஆகியவற்றில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கிறது. அழைப்பு கடிதம், பயோடேட்டா படிவம், அடையாளச் சான்று, சான்றிதழ் சரிபார்ப்பு படிவம் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. விண்ணப்பித்த அனைவருக்கும் தனித்தனியே அழைப்பு கடிதம் அனுப்பப்பட மாட்டாது. விண்ணப்பத்தில் இணைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். ஆவணங்கள் சரிபார்ப்பது மட்டும் வேலைக்கான உத்தரவாதம் அல்ல. வேலைக்கான நியமன உத்தரவினை கல்லூரி கல்வி இயக்குநர் தனியாக வழங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உள்ள 3000 தனியார் பள்ளிகளுக்கு கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான இந்த கட்டணம் விரைவில் இணையதளத்தில் வெளியிடப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் தங்கமணி தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலு தலைமையிலான கல்வி கட்டண நிர்ணய குழு ஆண்டுதோறும் கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்து வருகிறது. தமிழகத்தில் 12,000 தனியார் பள்ளிகள் இருக்கின்றன. இதில் சுமார் 9,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. சுமார் 3,193 பள்ளிகள் விடுபட்டிருந்தன. அந்த பள்ளிகளுக்கான கல்வி கட்டணங்களை நிர்ணயம் செய்யும் பணி கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கியது. தற்போது அந்த பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. சுமார் 2,414 பள்ளிகளுக்கு இதுவரை கல்வி கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் 779 பள்ளிகளுக்கு இன்னும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இந்த 779 பள்ளிகளும் பல முறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தும் தாங்கள் விசாரணைக்கு, கல்வி கட்டண குழுவின் விசாரணைக்கு அவர்கள் வரவில்லை. எனவே மேலும் ஒரு நோட்டீஸ் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கும் இந்த கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும் என்று சிங்காரவேலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 3,193 பள்ளிகளுக்கும் கட்டணம் நிர்ணயம் செய்த பிறகு அடுத்த மாதம் டிசம்பர் முதல் வாரத்தில் இந்த கல்வி கட்டணம் அனைத்தும், இந்த 3,193 பள்ளிகளுக்கான கல்வி கட்டண விவரங்கள் அனைத்தும் தமிழக அரசின் இணையதளத்தில் www.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும். எனவே மாணவர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் அந்தந்த பள்ளிகளின் கல்வி கட்டண விவரங்கள் எவ்வளவு என்பதை நேரடியாக இந்த இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் தங்கமணி. மாணவர்கள் மற்றும் வேலை தேடுவோர் இந்த வாரம் நினைவில் கொள்ள வேண்டிய தகவல்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆப் திருவாங்கூரில் 1030 பியூன் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நபார்டு வங்கியில் மேலாளர் மற்றும் உதவி மேலாளர் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு 24ஆம் தேதி நடைபெறுகிறது. சிடாக் மையத்தில் முதுநிலை டிப்ளமோ படிப்புகளில் சேர ஆன்லைன் வழியே வருகிற 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் மாணவர்களை வெறும் மதிப்பெண்கள் வாங்கும் மிஷின்களாக கருதாமல் அவர்களின் ஆர்வத்தை கண்டறிந்து ஊக்குவிப்பது பற்றி விவாதிக்க உள்ளோம்.
மாணவர்களிடம் இருக்கும் திறன்களை எப்படி கண்டறிவது, அவற்றை வளர்த்தெடுப்பது குறித்தும் பேச உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள மாணவர்களின் ஆலோசகர் திருமதி கல்பனா அவர்களிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். மேடம் வணக்கம். வணக்கம். சொல்ற மாதிரி மாணவர்களை வெறும் மார்க்ஸ் எடுக்கிற ஒரு மஷீனா பார்க்காம அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது ஹாபிஸ் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு இப்ப இல்லாம போயிடுச்சு. முன்னாடி எல்லாம் ஹாபிஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாம்ப் கலெக்ஷன் சொல்லுவாங்க, காயின் கலெக்ஷன் சொல்லுவாங்க, மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் இருக்கும். பட் இப்ப மியூசிக், டான்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இது பெற்றோர்களுடைய ஒரு பிரஷராலையும் இது இருக்குன்னு சொல்லப்படலாம். இந்த ஹாபிஸ் எப்படி சூஸ் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். ஸ்கூல்ஸ்ல போய் பாக்குற பொழுது, பசங்களோட பேசுற பொழுது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நான் பாத்திருக்கேன். ஒரு அப்சர்வேஷன் என்னோடது என்னன்னா, 10th standard and 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி அவ மார்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா அந்த மார்க்ஸ்ல இருந்து வர ரிசல்ட்டை வச்சு அவளுக்கு மோர் அட்மிஷன்ஸ் கிடைக்கணும். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேட் டு டூ. ஸோ there's a lot of பயங்கர ப்ரெஷர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஷர் ஃபீல் பண்றாங்க. அவளுடைய ஸ்கூல் அகாடமிக் ஃபேக்கல்டி, த பிரின்சிபல் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல பீப்புள் ஆர் ஒர்க்கிங். ஸோ அதனால ரொம்ப பாவமா இருக்கு பசங்களை போய் பார்த்தா. 10th standard and 12th standard பசங்க ரொம்ப வேற ஏதாவது பண்ணக்கூடாது. அவங்க வேற எதுலயுமே அவளோட வேற எந்த ஆக்டிவிட்டியுமே கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ். இதை வேற ஏதாவது என்கேஜ் பண்ணணும்னா ஃபேக்கல்டி, தி மேனேஜ்மெண்ட் எல்லாரும் ப்ரொடெஸ்ட். இல்ல 10th standard and 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எதுக்குமே எந்த ஆக்டிவிட்டிக்கும் அனுப்ப மாட்டோம். பிகாஸ் அவளுக்கு டைம் கிடையாது. தே ஹேவ் டு ஃபினிஷ் தியர் எக்ஸாம்ஸ் அண்ட் தே ஹேவ் டு 10% ரிசல்ட் இந்த ஸ்கூல்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஹாபிஸ் ரெகக்னைஸ் பண்ணி குழந்தைகளுக்கு அதர் ஸ்கில்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டாப் பேன் ஆயிடுது. 10th, 12th, 11th 10th and 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்க மட்டும் தான் செய்யணும். வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆக்டிவிட்டியும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீட்ல டிவியை கட் பண்ணி விட்டுறாங்க. நிச்சயமா நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுங்க. டெஃபினட்டா டாக்டர் தான், மெடிசன் இஸ் நாட் த ஒன்லி டெஸ்டினேஷன். நீங்க சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, பயோடெக்னாலஜி இஸ் வெரி வெரி ரெலவென்ட் அண்ட் வெரி வெரி கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட். இப்போ ரொம்ப வேண்டிய சப்ஜெக்ட், ஹைலி ரிசர்ச் ஓரியன்டட் சப்ஜெக்ட். இது டெஃபினட்டா நீங்க கண்டினியூ பண்ணணும் அதே ஃபீல்டுல. இப்ப மெடிக்கல்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா, அனஸ்தெட்டிக்ஸ் இருந்ததுன்னா ஷியூரா அதை எடுத்துக்கோங்க. நீங்க யூ கேன் வேற யூனிவர்சிட்டியில வேணா மேபி யூ ஷுட் ட்ரை டு அப்ளை அண்ட் டூ திஸ் கோர்ஸ். ஷியூரா பண்ணணும். நிச்சயமா இப்ப வெறும் மெடிசன் அப்படின்னு ஒரு நேரோ மைண்டடா இல்லாம வைட் ஸ்ப்ரெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அரவுண்ட் த மெடிசன் டுடே. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் ரிசர்ச் பண்றதுக்கு இது ஒரு வெரி குட் சப்ஜெக்ட். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல, ஐஐடில, லாட் ஆஃப் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி லீக் யூனிவர்சிட்டி பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர் ஈவன் எந்த, பட் ஷியூரா நீங்க கண்டினியூ பண்ணணும் சப்ஜெக்ட். ஆர் டெஃபினட்டா நீங்க அட்லீஸ்ட் நீங்க சப்ஜெக்ட்ல லெக்சரர்ஷிப் எக்ஸாம் எழுதலாம். நீங்க டு பிகம் அ லெக்சரர் ட்ரை பண்ணலாம், எம்ஃபில் பண்ணலாம். உங்க ரிசர்ச் கண்டினியூஸா நீங்க பர்சியூ பண்ணலாம். அலாங் வித் தட் நீங்க ஸ்டடீஸும் பண்ணலாம். சோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வெரி குட் சப்ஜெக்ட் பயோடெக்னாலஜி டுடே. நிச்சயமா மேடம். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம்ங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் ராஜேஷ், தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்ங்க. இது நான் எம்பிஏ ஸ்டூடெண்ட். நான் கரஸ்பாண்ட் மூலமா நான் படிச்சேங்க. ஆனா எப்படி நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் இங்கிலீஷ் நாலேஜ்? கரெக்ட் ராஜேஷ், நீங்க சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் இப்ப ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிராக்டிக்கல் டூல். இங்கிலீஷ் இல்லாம ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அதுவும் சிட்டில கிடைக்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் ஆஃப்டர் கெட்டிங் அ ஜாப் நீங்க கார்பரேட்ல ஹையர் growth and டெவலப்மெண்ட் உங்களுக்கு வரணும்னா இங்கிலீஷ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். அது நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க, எந்த மீடியம்ல படிச்சீங்க? தமிழ் மீடியம் படிச்சேன். ஓகே, இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? நான் சென்னை மாதவரம். மாதவரம். நீங்க இப்ப எங்க வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லாட்டி வேலை தேடிட்டு இருக்கீங்களா? நான் வேலை பார்த்துதான் இருக்கேன். கேப்ஜெமினி வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்க? கேப்ஜெமினில வேலை பார்த்துட்டு இருக்கேன். கேப்ஜெமினில வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ராஜேஷ், டெஃபினட்டா இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு கரியர் growth வேணும்னா நீங்க டெஃபினட்டா நீங்க ஷியூரா இங்கிலீஷ் இஸ் a very important. இது நீங்க இதுதான். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா ஸ்பீக்கிங்ல, இல்லாட்டி நீங்க ஆல்ரெடி நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்களா? நான் ஓரளவுக்கு தாங்க பேசுவேன். எதனா ஒரு ட்ரைனிங் சென்டர் இருந்தா எதனா ஒரு சஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்.
நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு சென்னையில. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்சஸ் இருக்கு, ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குன்னு. பிரிட்டிஷ் கவுன்சில் நிறைய கோர்சஸ் கொடுக்கறாங்க, நீங்க எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு, வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்கதான் அதை தேடி போய் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெஃபினட்டா வந்து கம்ப்யூட்டர் மூலமா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கத்துக்கிறதுன்றது அது ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் தட். ஷியூரா ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் ஸ்கில் டெவலப்மெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபேக்கல்டி தான் அதை கத்துக்கணும். அப்பதான் அது வந்து டெஃபினட்டா எஃபெக்டிவா இருக்கும், உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரபிள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பீப்புள் PhD எடுத்து படிக்கிறதே கிடையாது, ஸ்டாப் பண்ணிடுறாங்க, கார்பரேட் ஜாப்ஸ் எடுத்துன்னு போயிடுறாங்க. இவருக்கு டெஃபினட்டா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்விரான்மெண்டல் சயின்ஸுக்கு SRM யூனிவர்சிட்டியில அவர் அப்ளை பண்ணிருக்காருன்னா அது ஒண்டிதான் அவர் அப்ளை பண்ணிருக்காரு. ஆல் இந்தியா அப்ளை பண்ண சொல்லுங்க. நாட் தட் ஒன்லி சென்னையில ஒண்டிதான் அப்ளை பண்ணிருந்தானா கஷ்டம். எல்லா ஆல் இந்தியா யூ ஷுட் அப்ளை. ஈவன் அப்ராட் நீங்க டெஃபினட்டா அவர் வந்து அப்ராட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லுங்க ஃபார் டீச்சிங் அண்ட் லெக்சரர்ஷிப். PhD ஹோல்டர்ஸ்க்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்ஃபேக்ட் அவங்க எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட எழுத வேண்டாம் அப்ராட்ல போய் டீச் பண்ணணும்னா. ஈவன் ஸ்கூல்ஸ் at that level he can schools ne apply panni அவர் start teach பண்ணலாம். அவர் இந்த மாதிரி environmental science பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய நான் கவர்மெண்ட் நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, கார்ப்பரேட்ஸ் கூட இருக்காங்க. இவங்கள மாதிரி ஸ்காலர்ஸ் எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் வேணும், என்விரான்மெண்டல் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வேணும், கார்ப்பரேட்ஸ்க்கும் வேணும். ஷியூரா எல்லா இடத்துலயும் அவருக்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல அப்ளை பண்ணணும் அவர் கிடைக்கும், ஷியூரா கிடைக்கும். அப்ராட்ல அமெரிக்கால போய் படிக்கணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவங்க TOEFL and GRE எழுதணும் சார். MS ப்ரோக்ராம் பண்ணணும்னா அதுதான் மெயின் எலிஜிபிலிட்டி. அதை எழுதிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணலாம். இப்ப யூனிவர்சிட்டிஸ் இன் அமெரிக்கா ஷியூரா மோர் தென் 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க இங்க இருந்து, இந்தியால இருந்து போய் அமெரிக்கால போய் படிக்கிறாங்க. அவங்க அங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அமெரிக்கால போய் படிக்கிறது வெரி குட் ஆப்ஷன் MS. இந்தியாலயும் லாட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அது அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணக்கூடாது நம்ம ஃபர்ஸ்ட். ஷியூரா இந்தியாலயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் ஒரு IIT ப்ரொஃபசர்ஸ் கிட்ட பேசிருக்க போது லாஸ்ட் வீக் சொல்லிட்டு இருந்தாங்க 65 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்தியால யூனிவர்சிட்டிஸ்ல. 45 அப்ளிகேஷன்ஸ் அப்ராட்ல இருந்து தான் வந்திருக்க வழிய இந்தியால இருந்து எந்த அப்ளிகேஷனும் இல்லைன்னு சொல்றாங்க. இட் இஸ் a very sad thing to note. நமக்கு இவ்ளோ பொட்டன்ஷியல் இருக்கு, இவ்ளோ யூத் படிக்கிறாங்க, பட் they are not willing to take up these opportunities. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாது. 4 crore பட்ஜெட் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. To and foreign students are coming and teaching concentrate பண்ணனும். At the same time abroadலயும் உங்களுக்கு அந்த opportunity. GRE and TOEFL first நீங்க எழுதினாதான் குழந்தை வந்து அமெரிக்கால போய் படிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து she has to prepare GRE and TOEFL எக்ஸாம் எழுதுறதுக்கு. கோர்சஸ் இருக்கு சார் அனிமேஷன் அண்ட். உங்களுக்கு அனிமேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்க முன்னாடி ஏதாவது கோர்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல நம்ம ஆக்சுவலா வந்து நான் டிகிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அனிமேஷன் கோர்சஸ் பத்தி எனக்கு தெரிய வந்தது. சோ அப்புறம் நான் வேலை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னால வேற கோர்ஸ் போக முடியல. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அனிமேஷன் உங்களுக்கு கரியரா வேணுமா, இல்லாட்டி அனிமேஷன்றது நீங்க வந்து ஒரு இதுவா ஒரு ஹாபி மாதிரி ஒரு ஸ்கில் மாதிரி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறீங்களா? எது வாட் இஸ் இட், எது என்ன பண்ண விரும்புறீங்க அதை ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணணும். அனிமேஷன் ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லா நான் அதை டெவலப் பண்ணி அதை யூஸ் பண்ண போறேன்றது செப்பரேட் திங். அனிமேஷனே நான் ஒரு கரியரா எடுத்துக்கணும்னா ப்ராப்பரா ஒரு PG டிப்ளமா கோர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி ஆகணும். நீங்க அரேனா மல்டிமீடியா அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, மாயா இருக்கு, மெனி அதர் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, NIT இருக்கு. டெஃபினட் நிறைய பிக் பெஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கரெக்ட் இன்ஸ்டிடியூட் செலக்ட் பண்ணி நீங்க கோர்ஸ் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட் அனிமேஷன். பிகாஸ் கரெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அவங்க கிட்ட, இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் நீங்க பார்த்து கரெக்ட் இன்ஸ்டிடியூட் செலக்ட் பண்ணி அனிமேஷன் கோர்ஸ் பண்ணணும். பட் நீங்க டிசிஷன் எடுக்கணும். நான் வந்து MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் நார்மல் ப்ரோக்ராமரா இருக்கணுமா, இல்லாட்டி அனிமேஷன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணுமா, அனிமேஷன் சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணுமான்றது டிசைட் பண்ணணும். எது உங்களுக்கு வேணும், லாங் டர்மா என்ன பண்ணணும் டிசைட் பண்ணி இவருக்கு எது லாங் டர்ம் கரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு. சோ இட் இஸ் a very good combination. நல்ல blend ஆகும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT அண்ட் இந்த மாதிரி அனிமேஷன் திங்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் குட் பேக்கேஜா அது இருக்கும். நிச்சயமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப வந்து இவ்வளவு பிரைவேட் ஏர்லைன்ஸ் திறந்திருக்காங்க, ஃபாரின் ஏர்லைன்ஸ் கூட இந்தியாக்குள்ள வராங்க. நாட் ஓன்லி ஃபார் ஏர்கிராஃப்ட், இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கூட சம்பந்தப்பட்டது, பட் டெஃபினெட்லி டூ வித் ஏர்கிராஃப்ட் ஆல்சோ. அவன் இஷ்டப்பட்டு படிக்கிற கோர்ஸ் இல்லையா இது?
அவனே தானே விருப்பப்பட்டு எடுத்துட்டு இருக்கிற கோர்ஸ் இது. விருப்பப்பட்டு எடுத்திருக்கானா எங்களுக்கு ரொம்ப விளக்கம் தெரியல அதை பத்தி, படிப்பை பத்தி. அவன் வந்து இட்ஸ் நாட் அ கோர்ஸ், பைலட் ஆகிறதுக்கு கோர்ஸ் இல்ல இது. பட் பில்டிங் ஏர்கிராஃப்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட் இருக்கு, அந்த கோர்ஸ் அது. அதுலதான் அவனுக்கு கரியர் இருக்கும். நாட் ஓன்லி இன் இந்தியா, லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராட்ல அவனுக்கு இருக்கு. மெயின்டெனன்ஸ் இருக்கு ஷியோரா. அண்ட் ஆல்சோ இன் தி Navy and the Air Force, defense அவன் அப்ளை பண்ணலாம். numerous opportunities, very big, நல்ல career அதுல இருக்கு. திருப்பி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூகேல எல்லாம் ரொம்ப கடினம், கிடைக்காது. திருப்பி இந்தியாவுக்கு தான் வரணும். பட் அங்க குட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அமெரிக்கால கிடைக்கும். படிக்கிற போறதும் ஸ்காலர்ஷிப்போட கிடைக்கும் அமெரிக்கால. பிகாஸ் யூனிவர்சிட்டிஸ் ஹேவ் மோர். அப்ளை பண்ணணும்னா ஸ்காலர்ஷிப்போட அப்ளை பண்றதுன்றது கரெக்ட். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அங்க போனப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல முடிச்சப்புறம் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும், அங்க போய் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. எனக்கு நல்ல ஏஜென்சிஸ் தெரியும், அவங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஈவன் இந்த ரிசெஷன் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில when compared to UK or US 15 to 20 lakhs ஆகும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். 25 lakhs நீங்க வச்சுட்டு இருக்கணும் கையில டெஃபினட்டா. பட் அவ்வளவும் ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு தேவையில்லை. போன உடனே பையன் நல்லா, நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ட்ராக் ரெக்கார்ட் அங்க இருக்கு, அவங்க நல்லா படிக்கிறாங்க. நிச்சயமா மேடம், இன்னைக்கு ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. முக்கியமா வந்து இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இங்கிலீஷ் வந்து சரியில்லைன்னு ஒரு நேயர் சொல்லியிருந்தாரு, அவர் எப்படி அவருடைய விஷயத்த சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு நேயர்களும் நான் இங்க யூஜி இங்க படிக்கிறேன், மேல வந்து என்ன படிக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான ஆனரரி ஆஸ்கர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார்? செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தை ஆராய நாசா அனுப்பியுள்ள விண்கலத்தின் பெயர் என்ன? அண்மையில் மறைந்த இங்கிலாந்து எழுத்தாளர் டோரிஸ் லெசிங் எந்த ஆண்டில் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றார்? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இப்பொழுது புதிய வாய்ப்புகள் பகுதிக்கு செல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு சொந்தமான ரேஷன் கடைகளில் பணிபுரிய விற்பனையாளர்கள் 100 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். 18 முதல் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். தாழ்த்தப்பட்டோருக்கு 5 ஆண்டுகளும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 2 ஆண்டுகளும் வயது வரம்பில் சலுகை அளிக்கப்படும். 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ் மொழி அறிவு பெற்றிருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தகுதியான பெண் விண்ணப்பதாரர் இல்லாத பட்சத்தில் ஆண்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். காஞ்சிபுரத்தில் உள்ள மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம், மேடவாக்கத்தில் உள்ள நகர கூட்டுறவு சங்கம், செங்கல்பட்டில் உள்ள கூட்டுறவு நகர வங்கி தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் விண்ணப்ப படிவங்களை பெறலாம். விண்ணப்ப படிவத்துடன் 150 ரூபாய்க்கான வரைவோலை எடுத்து இணைக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை. விண்ணப்ப படிவத்தை பால் பாயிண்ட் பென் கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்துடன் கல்விச் சான்றிதழ், வயது, ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றின் நகல்களை இணைத்து அனுப்ப வேண்டும். பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், சுய விலாசம் எழுதப்பட்ட தபால் உரையையும் இணைக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தினை தேவையான ஆவணங்களுடன் டிசம்பர் 18ஆம் தேதி மாலை 5:45 இணைப்பதிவாளர், தலைவர், மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம், காஞ்சிபுரம் மாவட்டம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், எண் 5A, வந்தவாசி சாலை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் காஞ்சிபுரம் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். நேர்முக தேர்வின் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு முதல் ஆண்டில் 4000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும். ஒரு ஆண்டிற்கு பிறகு 3300 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான ஆனரரி ஆஸ்கர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் என்ற கேள்விக்கு இங்கிலாந்தைச் சேர்ந்த நடிகை ஏஞ்சலினா பிரிஜிட் லான்சர், அமெரிக்காவைச் சேர்ந்த நகைச்சுவை நடிகரும் எழுத்தாளருமான ஸ்டீவ் பாட்டன்,
இத்தாலியைச் சேர்ந்த காஸ்டியூம் டிசைனர் பியரோ டோரு, புகழ்பெற்ற அமெரிக்க நடிகை ஏஞ்சலினா ஜூலி ஆகியோருக்கு இந்த ஆண்டிற்கான ஆனரரி ஆஸ்கர் விருது வழங்கப்படுகிறது. செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தை ஆராய நாசா அனுப்பியுள்ள விண்கலத்தின் பெயர் என்ன என்ற கேள்விக்கு மேகன் என்ற விண்கலத்தை திங்கட்கிழமை அன்று கேப் கேனவரல் விமானப்படை தளத்தில் இருந்து நாசா ஏவியது. இது ஒரு ரோபோட்டிக் எக்ஸ்ப்ளோரர் ஆகும். அண்மையில் மறைந்த இங்கிலாந்து எழுத்தாளர் ஜோரிஸ் லெஸ்ஸிங் எந்த ஆண்டில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார் என்ற கேள்விக்கு 2007 ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசை ஜோரிஸ் லெஸ்ஸிங் பெற்றார். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.